பிரியன் சார், எனக்கு இன்னொன்னு, நீங்க இந்த வன்னியர் செல்வாக்கு உள்ள இடங்கள்ல மட்டும் தான் அவங்க போட்டிடுறாங்க, அதனால அந்த ஓட்டு டிரான்ஸ்பர்ல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வன்னியர் வந்து திருச்சிக்கு அந்த பக்கம் கிடையாது சார். வட மாவட்டங்கள்லயும் கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களையும் இந்த தருமபுரி, சேலம் நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. அந்த மற்றபடி தென் மாவட்டங்கள் அந்த திருச்சிக்கு அந்த பகுதியில் அவங்க நிற்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அங்க இதோட மிக குறைவான வாக்குகளை வாங்க வேண்டியிருக்கணும் தான் அவங்களோட செல்வாக்குள்ளே அவங்க அடர்த்தியா, அந்த சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களான இந்த கடலூர், சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மற்றும் தருமபுரி, வேலூர் இந்த பகுதிகளிலேயே அவங்க வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவங்களுக்கும் இருக்கு, மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு. ஏன்னா அவங்கள இன்னொரு தொகுதியிலேயே அவங்க நீங்க திருநெல்வேலியிலேயே, தூத்துக்குடியிலேயே, மதுரையிலேயே போய் ஒரு பாமக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் அங்க அடையாளம் காணப்படுவாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அந்த மாதிரி நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். அவங்க இப்போ அதிமுக பாஜக தான் அந்த ஆப்ஷனா வச்சிருக்காங்களா? அவங்க திமுகவுக்கு பாமக போறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? திமுக கதவை அவர்கள் ஏற்கனவே தட்டி விட்டார்கள். அது ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. ஆக்சுவலா முன்பு அவர்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க திமுகல. என்னைக்கு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுல ஸ்டாலின் பேசினாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரே கோரிக்கை, ஒரே விஷயம், பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்காது என்பதுதான். சோ விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுல வந்து ஸ்டாலின் கலந்து கொண்டு பெரியாருக்கும் அம்பேத்கரும் என்ன நட்பு இருந்ததோ அந்த மாதிரி நட்பு தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது என்று சொன்னதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் கூட்டணியில் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்திவிட்ட பின்னர் பாமகவுக்கு அந்த இடத்துல இனிமே இடமில்லை என்பது என்னுடைய கருத்து. அது ஏற்கனவே அது முடிந்து போன ஒரு விஷயம். அது கதவு மூடப்பட்டு விட்டது ஏற்கனவே அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது அவங்க செல்வாக்கு இருக்கிற இடத்துல வந்து அவங்க போட்டி போடுறாங்க. அது கரெக்ட். அவங்க செல்வாக்கு இருக்கிற இடத்துல அவங்க போட்டி போட்டா கூட அவங்க சப்போர்ட்டர்ஸ் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. பாமக வன்னியர்கள் தான் ஓட்டு போடுறாங்களே தவிர அதிமுக வன்னியர்களோ இல்ல வேற ஒரு வன்னியர்களோ மத்த இனத்தோட ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அதனால வின் பண்ற வாய்ப்பு, அவங்க கோர் ஏரியால போட்டி போட்டு வின் பண்ற வாய்ப்பு அவங்க இழக்கிறாங்க. 1, 2, 3 தொகுதிகளை வந்து வேற கட்சிகளுக்கு கொடுத்தால் மற்ற கட்சிகள்ல இருக்கிற வன்னியர் அல்லாதவர்கள், தலித்துகள் போன்றவர்கள், சிறுபான்மையினர் போன்றவர் பாமக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க மாத்தணும். ஆக்சுவலா நாங்கள் வந்து 1, 2 இடங்கள்ல வேற இடங்கள்லயும் கொஞ்சம் அட்ஜஸ்டா வன்னியர்கள் இருக்க ஏரியா தவிர கொஞ்சம் மாறி சில ஏரியாக்கள்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப மற்ற கட்சிகள் ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது என்ன ஏதுன்னு பார்க்கணும். தங்கள் தொகுதியிலேயே தாங்கள் வெற்றி பெற முடியாத நிலை இருக்கிறது என்ன காரணம்னு அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க தொகுதியிலேயே அவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்களே, அது ஏன் என்கிற காரணத்தை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? கரெக்ட். ஆனா பிரியன் சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாமக அதிமுக இபிஎஸ் பிரிவு அணியில சேர்றது நல்லதா, பாஜக தலைமையிலான அணியில சேர்றது நல்லதா சார்? வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு எது இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர்கள் வந்து இப்போ என்ன பொறுத்த மட்டும் இந்த 2 கூட்டணியுமே அதிமுக எடப்பாடி பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, இரண்டுமே தனித்தனியாக நின்றால் இது 2 பேருக்குமே வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதிமுக என்கிற எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சி பாஜகவுடன் இணைந்து எல்லாமே டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அணி அமைத்தார்கள் என்றால் அது குறைந்தபட்சம் ஒரு 5 லிருந்து 8 தொகுதிகளில் கடுமையான போட்டியை திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தனித்தனியா நிற்கும் போது இந்த கட்சிகளோடு கூட்டணி சேர்ற எந்த கட்சிகளுக்குமான வெற்றி வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக கொங்கு மண்டலம் போன்ற இடங்களில் பாத்தீங்கன்னா கூட அங்க இருக்கிற கவுண்டர் வாக்குகள் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் அண்ணாமலை பாஜகவுக்கு ஆதரவாகவும் பிரியும் போது அருந்ததியர் ஓட்டுகள் மற்றும் மற்ற கம்யூனிட்டி ஓட்டுகளை வாங்கி சிறுபான்மையோர் ஓட்டுகளை வாங்கி திமுக ஈஸியாக வெற்றி பெற்று விட்டு போயிடும். இந்த வாட்டி அருந்ததியர்கள் வந்து சீமானுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அருந்ததியர்களை பத்தி ஒரு முக்கியமான ரிமார்க்ஸ் அவர் பாஸ் பண்ணிட்டார் வந்தேரிகளுக்கு. அதனால அவர் சீமானுக்கும் இந்த வாட்டி அருந்ததியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த அருந்ததியர்களும் இந்த வாட்டி திமுக அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி கவுண்டர் அல்லாதவர்கள் வந்து இந்த பாஜக இந்த அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கள் வந்து திமுக அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அங்க ஓட்டுகள் கவுண்டர் ஓட்டுகள் பிரியும் போது வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு சுலபம். அது செந்தில் பாலாஜி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுலபமாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த கட்சிகள் இரண்டும் இணைந்து அதிமுக எடப்பாடியும் பாஜகவும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில் இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் 4 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது. பிரிந்து நின்றால் இந்த சின்ன கட்சிகள் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது. ஏன்னா அந்த 2 பெரிய கட்சிகளுக்குமே வாய்ப்பு இல்லாத போது இந்த தேமுதிக பாமகவுக்குலாம் என்ன வாய்ப்பு இருக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பு இருக்காது என்பது என் கருத்து. நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை இந்த பாமக கூட்டணி மிக்க நன்றி சார்.